வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்க போறது சும்மா ஒரு கிரிக்கெட் மேட்ச் இல்ல. இது ஒரு பெரிய போர். ஒரு பக்கம் ராஜாவோட கோட்டை, இன்னொரு பக்கம் தன் சொந்த வீட்டுக்கே திரும்பி வர இளவரசனோட சவால். ஆமாங்க, ஆர்சிபி வர்சஸ் டிசி. இந்த மேட்சுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தனிப்பட்ட வீரரோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ராகுல் கடைசியா இந்த கிரவுண்ட்ல விளையாடினப்போ சொன்ன வார்த்தை இது என் வீடுன்னு சொல்லிட்டு அவரோட பேட்டை பிட்ச்ல வச்சுட்டு போனாரு. இந்த ஒரு வரி இன்னைக்கு நடக்க போற முழு மேட்சோட கதையும் நமக்கு சொல்லுது. இது ஒரு ஹோம் கம்மிங். சோ இந்த மேட்சோட மையக்கருவே இதுதாங்க. ஒரு பக்கம் தன் சொந்த மண்ணுக்கே திரும்பி வந்து சவால் விடுற ராகுல், இன்னொரு பக்கம் இது என் கோட்டை, இது ஏன் ஏரியான்னு கர்ஜிக்கிற விராட் கோலி. இது வெறும் ரன்னுக்கும் விக்கெட்டுக்குமான போட்டி மட்டும் இல்ல, யார் பெரிய ஆள்னு நிரூபிக்கிற ஒரு போர். எந்த ஒரு போரோட வெற்றியும் அந்த போர்க்களத்தோட தன்மையை பொறுத்துதான் அமையும் இல்லையா? வாங்க அந்த வகையில இந்த சின்னசாமி ஸ்டேடியம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் அலசி ஆராய்வோம். சின்னசாமினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிக்ஸர் மழை, ரன் மழை தானே? அப்போ இன்னைக்கும் பேட்ஸ்மென்ஸோட ஆதிக்கம் தான் இருக்குமா? ஆனா இந்த கேள்விக்கான பதில்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு மதிய நேரத்துல நடக்கிற மேட்ச். சரி, இந்த ஸ்டேடியம்ல கடைசியா நடந்த சில மேட்சஸோட நம்பர்ஸ பாப்போமா? பாருங்க, எஸ்ஆர்எச் கூட மேட்ச்ல 201 ரன் சேஸ் பண்ணிருக்காங்க. அடிங்கப்பா. அப்புறம் சிஎஸ்கே கூட மேட்ச்ல 250 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் இங்க கெத்து காட்டியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸை விட பல மடங்கு அதிக விக்கெட்ஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க. இதுதான் சின்னசுவாமியோட வழக்கமான கதை. ஆனா நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் இதுதான். இது ஒரு மதிய நேர மேட்சுங்கிறதால வெயில் பிச்சை நல்லா காய வச்சிடும். அப்ப என்ன ஆகும்? பந்து நல்லா கிரிப் ஆகி டர்ன் ஆகும். வழக்கமா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்வர்க்கமா இருக்கிற சின்னசுவாமி இன்னைக்கு ஸ்பின்னர்ஸ்க்கும் கொஞ்சம் கை கொடுக்கலாம். இது மேட்சோட ஃபோக்கஸையே மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கிரவுண்ட்ல யார் யாரெல்லாம் பெரிய ஆளுங்க, யாருடைய ஆதிக்கம் இங்க அதிகமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் பாத்திரலாம். விராட் கோலிய ஏன் சின்னசாமியோட கிங்னு சொல்றாங்கன்னு இந்த நம்பர்ஸ பார்த்தாலே புரியும். 112 மேட்ச்ல கிட்டத்தட்ட 4000 ரன், 4 செஞ்சுரி, 28 அரைசதம். அப்பா, இது வெறும் ஸ்டேட்ஸ் இல்லைங்க, இது ஒரு சாம்ராஜ்யம். இந்த கிரவுண்ட்ல அவரோட ஆதிக்கத்தை அசைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கோட்டைக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. இங்க பாருங்க, ராகுலோட ஆவரேஜ் 41, கோலியை விடவே அதிகம். ஏன்னா இது அவரோட சொந்த ஊர், அவரோட ஹோம் கிரவுண்ட். இந்த மைதானத்தோட ஒவ்வொரு இன்ச்சும் அவருக்கு அத்துப்பொடி. அதனாலதான் அவரோட இந்த ஹோம் கம்மிங் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இவங்க 2 பேரையும் தவிர ரஜத் படிதாரோட பேட்டிங்கும் இங்க நல்லா இருக்கு. பவுலிங்ல புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட், அப்புறம் அக்சர் பட்டேல், இவங்க எல்லாருமே இந்த கிரவுண்ட்ல தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இவங்களும் மேட்ச்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. இப்போ தனிப்பட்ட வீரர்கள் கிட்ட இருந்து 2 டீமுக்கும் நடுவுல இருக்கிற பழைய கணக்கு வழக்க பத்தி பார்க்கலாம். நம்ம வரலாற்று புரட்டி பார்த்தா ஆர்சிபியோட கைதான் ஓங்கியிருக்கு. இதுவரைக்கும் நடந்த 34 மேட்ச்ல கிட்டத்தட்ட 2 மடங்கு வெற்றிகளோட ஆர்சிபி தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமே, வரலாறு எப்பவுமே ஜெயிக்க போறது யாருன்னு சொல்லிடாது. அதுக்கு போன வருஷம் நடந்ததே ஒரு சூப்பர் உதாரணம். டெல்லியில போய் கோலி ஒரு 50 அடிச்சு ஆர்சிபியை ஜெயிக்க வச்சாரு. அதுக்கு பதில் பெங்களூர்ல வந்து ராகுல் 93 ரன் அடிச்சு தனி ஆளா நின்னே டிசிக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தாரு. 2 பேருமே அடுத்தவங்க கோட்டையில போய் கொடி நாட்டிட்டு வந்தாங்க. இந்த பெரிய போருக்குள்ளேயே நிறைய சின்ன சின்ன சண்டைகள் நடக்க போகுது. அந்த சண்டைகள்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மேட்சையும் ஜெயிப்பாங்க. வாங்க அப்படிப்பட்ட சில முக்கியமான மோதல்களை பத்தி பார்க்கலாம். மேட்சோட மிக முக்கியமான கட்டமே பவர் பிளே தான். புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசல்வுட் 2 பேருமே ராகுல 2 தடவை அவுட் ஆக்கியிருக்காங்க. அதனால அந்த முதல் 3-4 ஓவரை மட்டும் ராகுல் சமாளிச்சு நின்னுட்டாருன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் படேலோட ரோல் ரொம்ப முக்கியம். ஆர்சிபியோட முக்கியமான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களான கோலி, படிதார், டிம் டேவிட் இவங்களுக்கு எதிராக அவர் ஒரு பெரிய த்ரெட்டா இருப்பாரு. குறிப்பா கோலியோட ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுல அவர் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காரு. சரி, இவ்ளோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேண்டசி டீமுக்கு யார் யாரை செலக்ட் பண்ணலாம்? வாங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு டீமை நாம இப்போ உருவாக்குவோம். நம்மளோட அனாலிசிஸ் படி இதுதான் பெஸ்ட் 11 பிளேயர்ஸ். சின்னசுவாமி கிரவுண்ட மனசுல வச்சு பேட்டிங்க்கும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த டீம் ரெடி பண்ணிருக்கு. பாக்குறதுக்கே ஒரு பேலன்ஸ்ட் ஸ்ட்ராங் டீமா தெரியுது இல்லையா? கேப்டன், வைஸ் கேப்டன் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொந்த ஊர்ல விளையாடுறது கூடவே விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸும் கிடைக்குங்கிறதுனால
கேப்டனா ராகுல் ஒரு சூப்பரான சாய்ஸ். இந்த கிரவுண்டோட மறுக்க முடியாத கிங் கோலிங்கிறதுனால வைஸ் கேப்டனுக்கு அவரை விட ஒரு சேஃபான சாய்ஸ் இருக்க முடியாது. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. இந்த மதிய நேர மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? ஒருவேளை பிட்ச் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா ஒரு பேட்ஸ்மேனை தூக்கிட்டு கிருணால் பாண்டியா இல்ல குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை உள்ள கொண்டு வரது நல்ல ஐடியாவா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அந்த முடிவு தான் உங்க வெற்றியை தீர்மானிக்கலாம்.